இங்கே நானாக ஒரு ஆன்லைன் எடிட்டராக நானே மாறி அங்கங்கே எடிட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு சிறந்த ஒரு மனோதத்துவ நிபுணர் வேணும். இன்றைக்காவது பரவாயில்ல, நிறையா மீடியாக்களில் பார்க்குறோம், காணொலியில் பார்க்குறோம். அன்றைக்கெலாம் காட்டில் வேலை செய்கிறவங்க, ட்ராய்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் துக்கத்தில் துயரத்தில் நீ வாழ்ந்து என்ன செய்ய போகிற நினைக்கிறவங்களுக்கு கண்ணதாசனுடைய 4 வரிகள் இன்றைக்கி கவுன்சிலிங் போகிறவங்க இல்லையா, அன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருந்தார் கண்ணதாசன். உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே ஓ மனசை பார்த்துக்க நல்லபடி. இப்படி வரிகளை சொல்லி ஆறுதல் படுத்திருக்கிறதாங்க. பார்த்தீங்களா? வந்தேன்னா குருவி ஜோக்கு 3 சொல்லுங்கள், டாக்டர் ஜோக்கு ஒரு 4 சொல்லுங்கள், குந்து நாப்பில் வண்டி ஏறி மதுரை பக்கம் போங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் நாங்கள் ஏன்னா எங்கிட்ட நீங்கள் நகைச்சுவை எதிர்பார்க்குறப்ப அதுக்கு இடையில இந்த குழந்தையெல்லாம் மருந்து சாப்பிடாம ரொம்ப அடம் பிடிப்பான். அவனுக்கு என்ன செய்வாங்கன்னா அப்படி கருப்பட்டியை கலந்து கொடுப்பாங்க, வாழைப்பழத்துக்குள்ளே மாத்திரை வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த நகைச்சுவைகளில் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணுன்றதான் எங்களுடைய பெரிய ஆசை. ஆக வெறுமனே வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன சிரிக்கிறனால என்னங்க அது என்ன வெட்டி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறால் தாங்க ஆபத்து. குட் ஃபீலிங்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய 4 ஹார்மோன்கள் சுரப்பது சிரிப்பதன் மூலம் மட்டுமே. எடிசன் அவங்க அம்மா ஸ்கூலில் சேர்த்து விட்டோடனே அவனை ஒரு 4-5 நாள் பார்த்துட்டு அந்த வாத்தியார் என்ன செஞ்சா தெரியுமா, இவனை தேர்த்த முடியாதுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எதற்கும் லாயக்கற்றவன் இவர் ஒரு முட்டாள், இவனுக்கு சொல்லித்தர முடியாது அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி உங்கள் அம்மாட்ட கொடுத்துறான். அம்மா என்னம்மா எழுதியிருக்காங்க? சார் என்ன எழுதியிருக்காங்க? அதை பார்த்துட்டு சொல்ல முடியுமா? நீ ஒரு முட்டாள்ரா, உனக்கு எதுவுமே வராது, இவனை படிக்க வைக்க முடியாதுன்னு எழுதியிருக்கான்னு சொல்ல முடியுமா? அதுதான் அம்மா, அதான் பாசிட்டிவிட்டி. தம்பி நீ பெரிய அறிவாளியாமடா, உனக்கு பாடம் சொல்லித்தருக்கு வாத்தியாருக்கு அறிவு இல்லையாமடா அப்படி சொல்லிட்டு அந்த பேப்பரை ஒரு புத்தகத்தில் வச்சுட்டாங்க. அவனுடைய எளிய நடையிலே அவங்க அம்மா சின்னதாக அவன் எடிசன் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏம்மா எதுக்கு அந்த கோழி போய் அந்த முட்டையில் படுத்துருக்கு கேட்டுக்கிட்டே இருப்பார் கேள்வியாக. சின்னதாக அம்மா தனக்கு தானதாக சொல்லி கொடுத்ததுனால தான் உலகத்தில் இப்படி ஒரு விஞ்ஞானி 1200 கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி இருக்கான்னா அது எடிசன் சார். அந்த வார்த்தை அவன் காதில் கேட்டுன்னா அது உருவாக்கி இருக்குமா? அந்த வீடு காலி பண்ணும்போது அந்த பேப்பரை அந்த எடுக்கும்போது அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறான், எதற்கு லாய்க்கற்ற முட்டாள் அப்படின்ற அந்த பேப்பர் இருக்குது, அதை பார்க்குறாரு. பார்த்தீங்களா அம்மா எப்படி நம்மளை பாசிட்டிவாக வளர்த்துருக்காங்க. குழந்தைய கூட அப்படி தான் வளர்க்கணும். நியூட்டனை பற்றி வாத்தியார் பாடம் எடுத்துறார். நியூட்டன் ஒரு ஆப்பிள் மரத்துக்குள்ள படுத்திருந்தார். அப்போ ஒரு ஆப்பிள் மரம் மரத்துலேருந்து விழுந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு பார்த்தார், என்ன மேலேருந்து கீழே விழுது, அப்போ பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்குது என்று நியூட்டன் ஒரு விதியை கண்டுபிடிச்சார். அதுதான் நியூட்டனின் 3ஆம் விதி. கீழே ஒருத்தன் ஆப்பிள் பழம் விழுந்தனால நியூட்டனின் 3ஆம் விதி உருவாச்சு. இதே பலாப்பழம் விழுந்தால் அவர் விதி முடிஞ்சிருக்கும், நம்மளாவது நிம்மதியாக இருந்திருக்கலாம். பார்த்தீங்களா? இப்படி சார் இந்த மாதிரி பசங்க ஜாலியாக இருக்கலாம் சார், அதே ஜோலியாக இருக்கக்கூடாது. கவி பேரரசு தான் சொல்கிறார், எந்தெந்த வீட்டு திண்ணையெல்லாம் சிரிப்பொலி கேட்கிறதோ அந்த வீட்டு திண்ணையில் மரணம் உட்கார்வதே இல்லை. உன்னுடைய சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உன்னுடைய ஆயுளின் நீளம். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் உன் சவப்பட்டிலிருந்து ஒரு ஆணி கழட்டப்படுகிறது. வாழ்க்கை பூட்டியே கிடக்குது, அது சிரிப்பு சத்தம் கேட்டால் மட்டும் திறந்துகிறது. பார்த்தீங்களா? நம்மாழ்வார் சொல்கிறார் சார், உலகத்திலே சிறந்த நீர் 2 தான், ஒன்று கண்ணீர், இன்னொன்று உமிழ்நீர். இந்த உமிழ்நீர் எல்லா புண்களையும் ஆற்றக்கூடிய அற்புதமான விஷயம். நல்லா ஊறுகாய் பார்த்துட்டு தயிர் சாதம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, உமிழோடு சாப்பிடுவாங்க. உமிழோடு சாப்பிட்றவனுக்கு சுகர் வந்ததா வரலாறே கிடையாது சார். அது இல்லாதனால தான் இன்றைக்கி சிக்கல். இந்த உமிழ் பாருங்கள், ஏதாவது ஒரு யானை ஒரு நாய்க்குட்டி ஒரு பூனைக்குட்டியை பாருங்களேன், அது புண்ணை அதே நாவால் நக்கி ஆற வைக்கும். அதனால தான் சொன்னது. இன்னொன்று, இந்த மேடையில் இப்போ தம்பியெல்லாம் முத்துக்குமரெல்லாம் சிரிச்சிருக்கு. அன்னைக்கு அண்ணனை பற்றி என்ன பேசினாரோ இவ்வளோ உச்சத்தில் வந்தாலும் அதான் பேசுவார். இவங்கெல்லாம் ஜெயிச்சது காரணம் என்ன தெரியுமா? ஒரு பேச்சாளன் யார் என்றால் வாயை பயன்படுத்தவன்லாம் பேச்சாளன் அல்ல, வார்த்தையை பயன்படுத்தவன் தான் பேச்சாளன். சார் சங்கு ஊதிட்டாங்க அப்படின்னா அது நெகட்டிவ் சார். அதே சங்கு முழங்கியது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாசிட்டிவ். ஒரே விஷயந்தான், நீங்கள் சொல்கிற பொறுத்து. என் மாடு அப்படின்னா கோப்பிடுவான், அவன் பசு போலங்க அப்படின்னா 2 டீ வாங்கி கொடுப்பான். நம்மளாம் உருவாக்கிக்கிறேன் சார். ஆனால் எப்படி பேசும் தெரியுமா? பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் செத்து போட்டுமே அங்கிட்டு போயிடாங்க 8 மணிக்கு மேலே செத்து ஆவியாக திருறாரு.
இவங்க வீட்டில் ஒரு கிழமை சாப்பிட்டு எங்கள் தாத்தா சாமி ஆயிட்டார். அவர் மட்டும் ஆவியாக தருவோம், உங்கள் தாத்தா மட்டும் எப்படி சாமி ஆவார்? ஐயோ பிரிச்சிருவோம் பேச்சு. சார் வடநாட்டு பக்கம் இருந்து வந்த கிந்திக்கார பெண்ணை நம்மளை பார்த்து சொல்ல அண்ணே அண்ணே அப்படின்றான். இங்கே இருக்கிறவன் ஹலோ ஜி ஹலோ ஜி அப்படி பார்த்தீங்களா? இதை பார்த்தாங்க எனக்கு சில நேரம் கோங்கோமாக வந்து எதாவது ஒன்று செய்கிறது சார். இந்த வருஷம் பிறந்தோடனே எல்லோரும் என்ன நல்ல எண்ணங்களை உருவாக்கி, சார் சாதாரண கூரை வீடாக கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் எண்ணங்களால் அதை நீங்கள் கோயிலாக மாற்ற முடியும். நல்ல மனிதர் இருந்தால் அது கோயில் சார். கோயிலுக்கு நம்ம தனியாலாம் போகிறதில்ல. ஒரு பையன் சைக்கிளில் போய்கிட்டு இருந்தான். அப்போ சைக்கிளில் போய்ட்டு வாரியார் எடுத்தாப்புல வந்து வாரியார்கிட்ட கேட்குறான், எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு. அதனால் கோயிலுக்கு தான் போகணுமா? நீங்கள் தான் சாமி தூணில் இருக்காரு துரும்பூரில் இருக்கான்றீங்களே, இங்கே பார்த்து கும்பிட்டு போக வேண்டியானுங்க, எதுக்கு 4 கிலோமீட்டர் நடந்து கோயிலுக்கு போகிறீங்க? அப்படின்னா இவங்க வந்து சைக்கிளை காற்றை பிடிங்கி விட்டார். ஐயா என்ன காற்றை பிடிங்கி விட்டீங்கன்னா எப்படி போகிறது? அதான் எல்லா இடத்துலையும் காற்று இருக்குல்ல, போக வேண்டியானே. அவன் பதில் அவனே இப்படிலாம் மேடை இருந்துச்சு சார். மேடை பேச்சு இப்படி இருந்துச்சு. வாரியார் பேசும்போது திடீர்னு வந்து அவர் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. சாமி நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், கடையில் என்ன படம் மாட்டலாம்? அதுக்கு வாரியார், நீ என்ன படத்தை வேணாலும் மாட்டிக்க, ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத. பார்த்தீங்களா எவ்வளோ ஜமுஜ புத்தி பார்த்தீங்களா? எல்லாருக்குமே சார். எம்.ஆர். ராதா அவர்கள் ஒரு பழைய பாண்டியான்ற ஒரு படத்தில் ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஏன்னா பெரியவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு நகைச்சுவை எவ்வளோ நாகரிகமாக இருந்துச்சு அப்படின்றக்காக சொல்கிறேன். அவங்கள ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருப்பான் பழைய பாண்டியான்ற படத்தில். அப்போ எம்.ஆர். ராதா பக்கம் டேய் ஏன்டா அவனை அடிக்கிறீங்க? ஐயா கொடுத்த கடனை திருப்பி தர மாட்டேங்கிற. ஐயா ஏன்டா கொடுத்தீங்க? ஐயா இல்லேன்னு கேட்டேன், கொடுத்தோமுங்க. இல்லாவன்ட்டு கொடுத்தா எப்படா திருப்பி தருவேன்? இவ்வளோ நாளாக அந்த கடன் பிரச்சனைக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிங்களா? அவன் இல்லைன்றானே, கொடுத்தா எப்படியா திருப்பி தருவேன்? எப்படி அழகா இன்ன வரைக்கும் நம்ம கேட்கல பாருங்க. போன வாரம் பார்த்தீங்களா ஒருத்தன் கடன் கேட்டு போய் ஆத்தாட்டே கடன் கேட்குறியாடா அப்படின்னு சொல்லி ஓடியான்ட்டேன். பார்த்தீங்களா? நாங்கள் படிக்கும்போது 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு ஆன்சர் எழுதுனா முழிப்போம். ஆனால் இன்னைக்குள்ள பசங்க 8மே எழுதுறான் சார். ரைட்டோ தப்போ எழுதுறான். பார்த்தீங்களா? அதவே பாராட்டணும். சாய்ஸில் விட மாட்டேங்கிறான். கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? லேசாக சொரிஞ்சு விட வேண்டும். பார்த்தீங்களா? அதை ஒரு சாய்ஸில் விடல. இல்லை சார், ஏதோ ஒன்று பில் பண்ணுறால. நம்ம படிக்கும்போதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினுக்கு 1 வரி தான் எழுதுவோம். ஆனால் இன்னைக்கு 1 வேர்டுக்கே 13 எழுதுறவனா இருக்கியா சார்? கஸ்தூரிபாய் குறிப்பு. அவன் வாங்கி பார்த்தேன், ஒன்றுமே தெரில, குறிச்சிருவோம். காந்தி மனை நோட்டை 1 மார்க் கிடச்சிரும். ஆனால் அவனாக ஒரு பாயை உருவாக்கிட்டான், கஸ்தூரி பாய். இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் உட்காந்து தூங்கலாம், நடு வீட்டில் விரித்து எல்லோரும் சாப்பிடலாம். இந்த பாயை 2ஆக கழித்து 2 வீட்டுக்கு கொடுக்கலாம். அவர் சட்டையை கிழிச்சிட்டார். என்னப்பா கிழிச்சுக்கிட்டே போகிறேன், அடுத்த பக்கத்தை திரும்ப அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரி பாயின் வகைகள்: ஒலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். அவருக்கு படபடன்னு வேர்த்து 2 குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஐயோ இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் போலையே, இவன் என்னதான்டா சொல்ல வர்றான்னு சொல்லி அடுத்த பக்கத்தை திருப்புற அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரி பாய் வாஜ்பாயை விட பெரியது. 4 மாத்திரை போட்டுட்டு கெச்சம் கடிச்சார். சார் நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன், எங்கேயாவது விருந்தினர் பஸ் ஸ்டாண்டில் போய் வெள்ளரி பிஞ்சு இளந்தப்பழ வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்கிறேன். இப்படி ஒரு பொழப்பு எனக்கு தேவையில்லை சார். என்னய்யா 15 வக்கு எழுதியிருக்கா சார் 1 வேர்டுக்கு? அவர் அங்கிட்டிருந்து போனை கட் பண்ணியா, உனக்கு அது 15 வக்கு எழுதியிருக்கான், பெருமைப்படு. எனக்கு ஒரே வேலை என்னையை குழப்பிருக்கா ஐயா. என்ன சார்? கஸ்தூரி பாய் இல்லை கேள் அப்படின்னு ஓட்டிருக்கேன். நான் யார்கிட்ட போயா கேட்பேன், ஏயா வத்திரிச்சல் கலப்புற? பார்த்தீங்களா? இதை நம்ம சிரிக்கிறோம், பாராட்டணும்ல. இவன் தான் சார் பெரிய படைப்பாளி. அவர்வான் ஒரு சீரியல் 15 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இவன் தான். ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சீரியல் கதை முடியவே இல்லை. டைரக்டர் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, சார் முடிங்க சார் முடிங்க சார், என் பேரெல்லாம் பெரியவனா வந்து கேட்குறேன் சார், கதையை முடியணும். டைரக்டர் முடிக்கவே இல்லை. கடைசியில் டைரக்டரே முடிச்சுட்டாங்க. போடா நீ வசப்பட மாட்டடா நீ, நானும் சொல்லி பார்த்துட்டோம்டா. பார்த்தீங்களா? இதான் சார் குழந்தை செல்வம். குழந்தையில் பென்ட்ரைவ் மாதிரி வைக்காங்க. பென்ட்ரைவ் என்ன செய்யுது? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். குருட்டு மனப்பாடம் பண்ணி வளர்கிற குழந்தைய விட சுயம்பாக எழுதுகிற குழந்தைகளும் சாதிப்பான். நாங்கள் படிக்கும்போலாம் தமிழ் கொஸ்டினாக ரெகுலராக ஒரு கொஸ்டின், செய்வன என்றால் என்ன, செயற்பாட்டுவன்.
அதுக்கு ஒருத்தன் ஆன்சர் எழுதினான். 3 மாதம் அந்த பேப்பரை திருத்தன வாத்தியார் ஐசுவாடில் படுத்துட்டார். படித்ததுக்கே எழுதியிருக்கான், செய்வன என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரையும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டை பொம்மையில் வைத்து சுடுகாட்டில் உட்கார்ந்து நாம் செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்களுக்கு செய்துள்ளார். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு மார்க் இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா சார்? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கோ சொல்கிறேன்னு நினைக்காங்க. இப்போ உங்களை வந்து ஒரு சாக்கு நிறையா ஒரு 40 மரக்காய் நெல்லை போடும்போது அதுக்கடுத்து போட முடியாது. அப்போ அது ஒரு குழுக்குனா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் கவலையெல்லாம் வெளியே போகணும் சார். அதுக்காகத்தான். ஏன்னா மனசு விட்டு உண்மையாக ஒரு நிமிஷம் சிரிச்சா டாக்டர் சொல்கிறதான் ஒரு சொல் ரத்தம் ஊறும். இப்போ 1 மணி நேரம் சிரிச்சிருக்கீங்க, ரத்தம் கோப்போன்னு ஊறி காது வழியாக மூக்கு வழியாக ஒழுகுனாலும் ஒழுகும். இதெல்லாம் இருக்கட்டும் சார். நான் சொல்ல வந்த விஷயம் தான். வீல் சேரில் வாழ்க்கை தொடங்குது. குழந்தையாக இருக்கும்போது பாருங்கள், அப்படி வீல் சேரில் வச்சு கொண்டு வரோம். வீல் சேரில் குழந்தை வாழ்க்கை தொடங்குது. 80 வயசில் அதே வீல் சேரில் வச்சு அவரை கொண்டு வரோம். அப்போ வீல் சேரில் தொடங்குகிற வாழ்க்கை வீல் சேர்லேயே முடியுது. இடையில இந்த 40 வருஷம் எதுக்கு வீல் கத்துறீங்க? அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. புத்தர் ஒருத்தனை பார்த்து கேட்டார், அவர் சீடனை பார்த்து, உனக்கு என்ன வயசாகுது? ஐயா 23. உன்னை பார்த்தா 73 மாதிரி தெரியுது, நீ 23 என்கிறாயே. இல்லை, நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்த ஆண்டு 23. அதுதான் நான் வாழ்ந்த வாழ்க்கையாக உணர்கிறேன். அப்படிங்களா? ஒரே விஷயம், ஒரு ஆளுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆளுக்கு சிரமமாக இருக்குது சார். திருச்செந்தூர் கடற்கரையில் 2 சாமியார் சந்திக்கிறாங்க. சுவாமி வணக்கம் சுவாமி. பதிலுக்கு அவரும் சுவாமி வணக்கம். தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அது பெரிய வேடிக்கை, கூறுங்களேன், ரசிப்போம். இளம் வயதில் கலாகலா என்று ஒரு பெண்ணை விரும்பினேன். காதல் கைகூடவில்லை, சாமியாராய் விட்டேன். என் கதை இருக்கட்டும், தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அந்த சனியை முடிச்ச கலவை நான் தான் கல்யாணம் பண்ணேன். பார்த்தீங்களா சார்? உங்கள் மகிழ்ச்சியை உங்களை தவிர வேறு யாரும் அனுபவிக்க முடியாது, கொடுக்க முடியாது. நம்மளே உருவாக்கிட்டே தான் சார். சார், அசையும் சொத்தாக இருந்தாலும் அது அசையாத சொத்தாக இருந்தாலும் இந்த உடம்பு அசைகிற வரைக்கும் தான் சார் அந்த சொத்து நம்மளுக்கு. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு ஆளும் என்னென்ன பேசுகிறோம் பார்த்தீங்களா சார்? ஒரு கோழி எப்படி சார் சொல்லுவோம்? சார் என்ன வெட்டைக்கோழினே, முட்டை கோழினே, என்னே ஊற்ற தேவையில்லை, எல்லாம் 3 கிலோ இருக்கும் முட்டை கோழி அப்படின்னு சொல்லி கோழி அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி அறிமுகப்படுத்தும்? ஏன்னா எல்லாம் ஆடுனே 17 கிலோ, கொழுப்பே கிடையாது. மனுஷனை எப்படி அறிமுகப்படுத்தும்? என்ன முனியாண்டினே 53 கிலோண்ணே, நெஞ்செலும்பு நல்லா இருக்கும்னே, சுவரொட்டிலாம் சூப்பராக இருக்கும்னே, அப்படியா சொல்லி அறிமுகப்படுத்துவோம்? 6 அடி உயரம் இருந்தால் கூட சிரிக்காத மகனுச்சுன்னா அவன் ஒரு உம்னா மூஞ்சிங்க. பாருங்களேன், எல்லா இடத்துலையும் மேடையில் அழகுக்காக வைக்கிறது பூக்களத்தான் வைக்கிறாங்க. எதுக்கு? ஏன் எல்லாருக்கும் பூக்களை பார்த்தோன்னு பிடிக்கிறான்? சிரித்து கொண்டே இருப்பதனால் பூக்களை எல்லோருக்கும் பிடிக்கிறது. நீங்களும் சிரித்து கொண்டே இருங்கள், மக்கள் சிரிக்க வைக்கும். பாருங்கள், இந்த சமூகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்குனவங்களாம் சாதனையாளர். கொடைவள்ளல் எம்ஜிஆர்ன்றோம். அவர்கிட்ட போய் ஒருத்தன் உதவி கேட்டால் அடுத்து எவன்ட்டுமே உதவி கேட்காத அளவுக்கு கொடுப்பார் என்று சொல்கிறோம். அவர் கற்றுக்கிட்டதே ஒரு நகைச்சுவாளர்கிட்ட தான். என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் சொல்லி தான் எம்ஜிஆரே பிறருக்கு கொடுக்கணும், ஒரு நகைச்சுவாளர் சொல்லி தான் ஒரு கதாநாயகனே உருவானது. இதெல்லாம் வரலாறுல சொல்கிறோம். இப்போ இப்படி ஒரு சபை எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அமையாது. நல்ல அழகாக உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இதே நகைச்சுவை கஸ்தூரிபாய் ஜோக்கை ஒரு இடத்துல சொன்னேன். என்னாச்சுன்னு தெரியுமா? அதோடு என் கஸ்தூரிபாய் ஜோக்கு அன்னைக்கோட முடிஞ்சு. எல்லா இடத்தையும் சார் எங்கே பேசுகிறோம்ன்ற முக்கியம் இல்லை சார், யாரிடம் பேசுகிறோம் என்பதான் முக்கியம். நல்ல ரசிகர்கிட்ட, நல்ல ரசனை உள்ளாட்ட அவர் நல்லா பேசுகிறாருங்கன்னு யார் சொல்லுவான்னு தெரியுமா? நல்லா ரசித்தவனால தான் அதை சொல்ல முடியும் சார். உலகத்திலே சிறந்த ரசனையாளர் யார் தெரியுமா? டிகேசி ரசிகமணி. அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன். இவர் மாதிரி உலகத்தில் ரசனை உள்ள மனுஷன் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒன்று. அவர் பேரன் இறந்ததுக்கு கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைகிட்டேருந்து ஒரு இரங்கல்ப்பா ஒரு கவிதை வருகிறது. அதை படிச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? டிகே ரசிகமணி அவர்கள், நல்லா இருக்குது, நல்லா எழுதியிருக்காங்களாம் சொல்ல, இதுதான் ஒரு ரசனையின் உச்சம். அவர் அந்த கவிதை இரங்கல்ப்பா படிச்சுட்டு சொல்கிறாரு, இப்படி ஒரு தமிழில் ஒரு அழகான இரங்கல்ப்பா வரும்னா
நான் இன்னொரு பேரனையும் இழக்க தயார்னு ஒரு மனுஷன் சொன்னான் சார். அந்த ரசனை வேணும் சார். நான் முந்தின நாள் ரசித்ததை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ராவா எதுலேயுமே எந்த பில்டப் இல்லாமல் சொல்கிறேன். எனக்கு ஒரு மீன் வச்சாங்க, வறுத்த மீன், இலை வச்சு தட்டு வச்சு மேலே ஒரு ரவுண்டாக ஒரு வெங்காயம் வச்சாங்க. எடுத்து லவக்கு நான் சாப்பிடல, சும்மா பார்த்தேன். அந்த மீன் இறந்து போனதுக்காக மலர் வளையம் வைத்துள்ளார்கள், அதுதான் வெங்காயம். அங்கே வரம்மா வெங்காயம் எதை போய் சொல்கிறேன் பாரு அப்படின்னு. ஏன் அந்த மீன் முடிஞ்சது தெரியுமா? ஆயிலில் விழுந்ததுனால அதனுடைய ஆயில் முடிஞ்சது. இதை முத இங்கே தான் நான் சொல்கிறேன். இதை அடுத்து நான் எங்கேயாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இதோடு இதை 3 அடி குழி கொண்டு இந்த மீனை போச்சுட்டு போயிடுவேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த மீன் ஏன் வறுத்த மீன் யாருக்கா தெரியுமா? இவ்வளோ நாள் சாப்பிட்றோமே, அது வறுத்த மீன் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஏன் வறுத்த மீன்? இப்போ பாருங்கள், தன் பிள்ளைகளை பிரிந்து, தான் தாய் தந்தைகளை பிரிந்து எண்ணெயில் விழுந்த உடனே வருத்தப்பட்டிருக்கும் இல்லையா? அதனால் அதுக்கு பேர் வறுத்த மீன். இந்த வலுக்கட்டாமல் கைதட்டுற தைசி நேர்த்திருங்க. ஒரு அம்மாளந்தா வறுத்த மீன், நாங்காண்டா இப்போ வருத்தப்பட்டு கிடக்கோம், ஏன் வந்தோம்னு இப்படி வருத்தப்பட்டு கைதட்டாங்க. இன்னும் இருக்குது, இன்னமும் இருக்குது அப்படின்னு. அந்த மீனே சேர்த்துட்டு ஜோக்குன்னு சாக மாட்டேங்குது. அதுக்கடுத்து அந்த மீன் அந்த இலையை பார்த்து சொல்லுது, இது பூரா நானாக பண்ணது சார், நானாக ஒரு மீனை பார்த்து ரசித்தது. இது மாதிரி ஒவ்வொன்றையும் ரசித்தோம்னா நம்மளுக்கு 5 ஆண்டுகள் அதிகம் சொல்கிறேன். அந்த மீன் அந்த இலையை பார்த்து சொல்லுது, நீயும் வாழலை, நானும் வாழலை. கீழே தட்டு, இது அடித்தட்டு மக்களுக்கும் போன்றதை அதை நான் சொல்கிறேன். அடியில் தட்டு. ரொம்ப நன்றி. அம்மா கோச்சிட்டு போகிறீங்களா? வருத்த மீனுக்கு அவங்க வருத்தப்பட்டாங்க, அந்த மீன் வருத்தப்பட்டுச்சு, அவங்க வருத்தப்பட்டான் பாவம். இப்படி சின்னதாக சார் பாலியல் தொடங்குகிற வாழ்க்கை பாலியலே முடிகிறது சொல்கிறோம். ஆனால் நான் நேரத்தை எப்போயுமே இந்த கவனிக்க மறந்துடுவேன். ஆனால் நல்ல எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி எல்லா இடத்துலையும் இப்படி பேசிட முடியாது. இவ்வளோ நேரம் நான் 10 நிமிஷத்தில் முடித்த இடமும் உண்டு, பேசாமல் இந்த பக்கம் ஏறி அங்கிட்டு இறங்கின இடமும் உண்டு. அப்படியெல்லாம் நடந்துருக்கு. அன்றைக்கெலாம் எனக்கு கேட்கவே இல்லை. இதான் அழகாக வந்தாங்க, தம்பிக்கு அழகான புத்தகங்கள், அந்த புத்தகத்தை பூரா தம்பி படிச்சுட்டு அடுத்த வாரமே பேசிடுவார். ஆனால் ஒரு ஆள் புத்தகம் எழுதியிருந்தார், 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது எப்படி. முந்தின நாள் தான் 46 வயசில் இறந்து போயிட்டார் பாவம். அண்ணன் ஒரு ஆள் கைதட்ட நான் கவனித்தேன். அவர் 4 இடத்துல கைதட்டினார். அந்த 4 இடம் யாருன்னா, ஒருத்தன் பாடியாக போனது, ஒருத்தன் இறந்தது. இது ஒரு வகையான ரசனை பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி. சார் ஒன்று வேணாம், நாம் சந்தோஷமான இடத்துல இருக்க வேண்டும் ஒரு வாசம் ஆரம்பித்தேன். நமக்கு பிடித்தவர்களால் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் நினைப்பது தான் ஒரு மனிதனுக்கு அழகு. இதை நான் சொந்தமாக சொல்ல, ஒரு பேப்பரில் ஒரு புத்தகத்தில் படித்து சொல்கிறேன். கைதட்டுறீங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் சார் வள்ளுவருடைய குரல்லே அழகான குரல் 2 இருக்குது சார். அந்த 2க்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்கள் இருந்தீங்கன்னா பேசும். ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்து. ஒரே ஒரு முறை கற்ற கல்வி 7 ஜென்மத்துக்கும் கூட ஒன்று வருதுன்னா அது கல்வி மட்டும்தான் சார். கொடுக்க கொடுக்க குறைவது செல்வம், கொடுக்க கொடுக்க வளருவது கல்வி சார். அதில் வள்ளுவர் குரலில் அந்த இன்னொன்று பாருங்கள், அன்புடைமை ஒரு அதிகாரத்தில் இருக்கும், 40 50. அருளுடைமை பக்தி 70 80 ஒரு அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் ஒழுக்கமுடைமை பாருங்கள் 100வது அதிகாரத்தில் இருக்கும். நீ அன்புல 50 மார்க் வாங்க என்னான்னு பரவாயில்ல, பக்தியில் 70 மார்க் வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் நீ ஒழுக்கத்தில் 100 மார்க் வாங்க வேண்டும் என்பதால் தான் ஒழுக்கமுடையவே 100வது அதிகாரத்தில் வச்சார். எல்லாருக்கும் அடைஞ்சிருமா சார்? அவ்வளவு அழகு சார். ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த முன்னோர்கள், எங்கள் பாட்டி எங்கள் அப்பத்தான் சொல்லுவோம், அது திண்ணையில் உட்காந்துருக்கு. அப்போ நான் அந்த விஜய் டிவி கலக்கு பேரில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் ஆரம்பித்தது. பக்கத்து வீட்டு கிழவி எங்கள் அப்பத்தாட்ட கேட்கு, உன் பேரன் தினம் பேக்கு எடுத்துக்கிட்டே போகிறானே, என்ன வேலை பார்க்குறியான்? எங்கள் அப்பத்தை தெரியலனா தெரியும் சொல்லலாம். என் பேரன் சிரிப்பு காட்டுற வேலை செய்கிறான். சிரிப்பு காட்டுற, ஆமாம், இந்த நாடகத்தெலாம் பப்புனா வருவான். நான் கும்பிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தெரியாட்டி பேசாமல் அது இருங்க, அதையும் ரசிக்கணும். அந்த தாத்தா பாட்டி கிடைக்காம போயிட்டாங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள், அவ்வளோ ஆச்சரியம், அழகான விஷயம்லாம் இருக்குது. சொன்னால் ரொம்ப நேரம் போகும். தம்பி மேடையில் வேலுநாச்சியார் பற்றியெல்லாம் இருக்குது. ஈவேரா பற்றி சொன்னார். நான் படுக்கும் அறைக்கு பக்கத்திலே படிப்பறையை வைங்கன்னு சொன்னதான் டாக்டர் அம்பேத்கர். பக்கத்தில்
நான் நேரத்தை திருடுகிறேன். நாம் பயணம் செய்யும் போதெல்லாம் அதிகமாக படித்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. பார்த்தீங்களா? சாதாரண காஞ்சிபுரத்தில் வந்த சிஎன் அண்ணாதுரை இருந்தவர் கன்னிமாரா நூலகத்தில் ஒவ்வொரு புத்தகங்களாக படித்ததுனால்தான் சிஎன் அண்ணாதுரையாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணாதுரையாக மாறினார். அவருக்கு புற்றுநோய் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ சொல்கிறார் அண்ணா, பார்த்துங்க எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள், படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுற வார்த்தை பாருங்கள். புற்றுநோய் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணன்னு சொன்னதுக்கு அண்ணா சொன்னது, ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 2 நாள் ஆப்ரேஷனை தள்ளி வைக்கலாமா, ஏன்னா அதனுடைய முடிவு தெரியணும், சுவாரஸ்யமாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி உயிர் பிழைக்கிற கூட தள்ளி வச்சுட்டு புத்தகத்தை படித்தனால தாங்க அறிஞர் அண்ணாவை இன்ன வரைக்கும் கொண்டாடுறோம். பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒருவர். சார் இன்னும் கொஞ்ச நேரத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தை தூக்கில் போடணும். அப்போ வார்டனை கூப்பிட்டு அவர் கேட்குறார், இந்த லெனின் பற்றி ஒரு புத்தகம் கேட்டேனே, அது வாசிக்கன்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் தரவே இல்லை. யோ, இன்னும் 1 மணி நேரத்தை உனக்கு தூக்கிலே போட போகிறேன், நீ லெனினை பற்றி இப்போ படித்த என்ன ஆசிய? இல்லை, நான் சாகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சாவே இல்லையா? அவர் தாங்க பகத்சிங். பார்த்தீங்களா? அப்படி சாகிறதுக்கு முன்னாடி கூட விஷம் கொடுத்து கொள்ளணும் சாக்ரட்டிஸை, அப்போ கூட படிச்சுக்கிட்டே இருந்தார். இப்படி அடுத்த நிமிடம் நம்மிடம் இல்லை என்ற போது கூட படிப்பினுடைய அவசியம், புத்தகத்தினுடைய அவசியம். அது வெறும் காகிதம் அல்ல, அது மனிதனை மாற்றும் ஆயுதம் என்று சொன்னார் ஒரு கவிஞர். அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு எதை பற்றி நீங்கள் சொல்லித்தாரீங்களோ இல்லையோ, புத்தகத்தினுடைய பெருமையை சொல்லித்தாருங்கள். கடுமையான கிராமம். என்னுடைய நிகழ்ச்சி முதல் டிவியில் வரும்போது அதை பார்ப்பது கூட என்கிட்ட டிவி கிடையாது. அப்படியாப்பட்ட கிராமத்தில் நின்று வானத்தை இப்படியே பார்த்துக்கு விமானம், எங்கள் வீட்டு பக்கத்தில் பெருங்குடி ஏர்போர்ட் இருக்குது, விமானம் போகிறது ஆச்சரியமாக பார்ப்போம். தென்னை மரத்தில் ஏறிலாம் உட்காந்துருப்போம். விமானம் வரும்போது ரெக்கையை பிடிச்சிட்டு போகிறோமா, நான் மரமெல்லாம் ஏறுவேன். அப்படி இருந்த எங்களுக்கு ஒரு 103 நாடுகள் போகிற மாதிரி ஒரு எளிய மாணவனை பரிசு ஆக்கியது இந்த புத்தகம். எந்தவித வசதி இல்லாப்போ எங்களவே இந்த அளவுக்கு உருவாக்கினா அன்றைக்கி உங்கள் பசங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பின்பலத்தில் இருக்கிறது. ஆக குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும், எனர்ஜெட்டிக்காக கொண்டு வரணும். இவ்வளவு புன்னகை நான் பேசினா அதுக்கு முழுக்க எனக்கு பின்னாடி உள்ளது புத்தகம். அதில் தான் புத்தகமும் புன்னகையும் என்று பேர் வச்சது. இன்றைக்கி உள்ள முழு ரகசியம் அதான், வாசிப்பு மீது உள்ள ஆர்வம். இப்போ கூட ஒரு மேடைக்கு போனால் நான் பாட்டுக்கு 4 மணி நேரம் எதுவுமே இல்லாமல் பேசிடுவேன். இருந்தாலும் ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று சொல்லணும்னு சொல்லி ஒரு தேடலோட ஒரு ஆர்வத்தோடு போகிறேன். பார்த்தீங்களா? அதில் தான் 20 வருஷம் தம்பி சொன்னார், என்ன 20 வருஷம் நான் சின்ன வயசில் பார்த்து அதே நெருக்கின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அதுக்கு காரணமும் அந்த புத்தகம்தான். தம்பியும் அதே மாதிரி அவன் நீண்ட ஆளுகள் காலம் இருக்கிற வரைக்கும் அவனால் மேடையில் பேச முடியும். நிரம்ப கருத்து இந்த மாதிரி அறிவுஜீவிகள் இருக்க வேண்டும். தேடல்கள், அந்த புத்தகத்தை கடலில் தண்ணி அப்படி கை கிளாஸில் கொண்டு வந்து கொடுப்பதான் ஒரு பேச்சாளனுடைய அழகு. நிரம்ப படித்து இந்த மேடையில் படைக்க வேண்டும். நீங்களும் இந்த புத்தக திருவிழாவை இன்னும் சிறப்பாக, இன்னும் பெருமையாக, இன்னும் விசாலமாக நடத்துங்கள். அறிவு செல்வங்கள், ஏதாவது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற விட, புத்தகம் ஒரு காலத்தில் வீடு கட்டும்போது திண்ணை இல்லாமல் கட்ட மாட்டாங்க, அப்புறம் வீடு கட்டும்போது பெட்ரூம் இல்லாமல் கட்ட மாட்டாங்க, அப்புறம் இப்போ வீடு கட்டுறப்ப என்ன செஞ்சாங்க, பூஜை அறை இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க, இப்போ ஹோம் தேட்டர் இல்லாமல் வீடு கட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வீட்டில் புத்தக அறையோடு வீடு கட்டிருக்கீங்களா சார்? இனிமேல் இந்த நிகழ்வை கேட்குறவங்க அந்த சின்ன மூலையில் ஒரு பக்கம் ஒதுக்குங்க. இனிமேல் வீடு கட்டும்போது ஒரு ரொம்ப வேணாம், ஒரு 4க்கு 4 அளவாவது புத்தகரை வச்சு 4 புத்தகம் குழந்தை படிக்குதோ இல்லையோ சும்மாவாவது திருப்பி பார்க்கட்டும். அதை செஞ்சால் போதும், நேர்மறை எண்ணம் உருவாகும். ஏன்னா ஈண்ட மொழி பேரன் கீழே விழுந்துன்னு ஓடுவோம், சாதத்தை தூக்கிட்டு பார்த்து சொல்லுங்கள் சாமி, பேரன் குப்பறக்க விழுந்துட்டான், அதுக்கு என்ன சாமி, அதுக்கு அந்த கல் எடுத்து ஓரம் போட்டால் விழ மாட்டான், இதுக்கு சாதத்தை கொண்டு போய் கொடுத்து அவர் பார்த்துட்டு சுக்கிரமேடு சூளமேடு பீளமேடு எல்லாமே மேடாரிக்கே சாமி. ஏம்மா உன்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு துலாம் ராசி, ஒரு தடவை நீ ராமேஸ்வரம் போயிட்டு வாம்மா, வெட்டுக்கு அந்த அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி, அங்கே தான் காலைல 6:30 மணிக்கு பஸ் ஏறினேன். சரிம்மா அது ராசி கொஞ்சம் சின்ன குழப்பமாயிடுச்சு, எல்லோரும் நல்லா வந்துடுச்சுமா. ஏம்மா சுக்கிர திசை நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்கு, இந்த ஆவணி முடிஞ்சு ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறக்குமா, வெட்டுக்குன்னு மறுபடியும் சாதத்தை பிடுங்குச்சு. என்னம்மா, எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி 6 வருஷம் ஆச்சு. இது இல்லை சார், உழைச்சா முன்னேற போகிறேன் சார். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த தினமும் அந்த காலண்டர் டெய்லி காலண்டரில் ஏதாவது பார்த்துட்டு தான் போவோம். கும்பராசி யோகம் அடிக்கும், லாரி அடித்து போட்டு போயிட்டேன். காரணம் அந்த லாரி மேலே யோகம்னு போட்டிருக்கும் சார். ரசிப்பதில் எதில் புத்தகத்தில் வெறுமனே எல்லா செய்தியும் படி. கைக்கூ கவிதை வள்ளுவர் தான் முதல் கைக்கூ எழுதினவர், 1.25 அடியில்.
அதில் இருக்குது சார். கைக்கு கவிதை படிங்க, அவ்வளோ அழகான கட்சி. காற்றால் கற்பமானது பலூன், ரொம்ப சூடேறி அங்கே 3.25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஆள் கைதட்டி, அதை இவர் இங்கே பார்த்துட்டு இவர் எதுக்கு தட்டான்னு இவர் யோசிச்சு, அப்புறம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் சேர்ந்து கைதட்டங்குள்ளி நான் செங்கல்பட்டு தாண்டி செவனேன்னு போய்கிட்டு இருப்பேன். என்ன காற்றால், அது நீங்கள் ரொம்ப சொன்னாதான் கேட்க மாட்டேன்னு சுருக்கி சொன்னேன், அதுக்கும் சுருக்கிட்டீங்க. முன்னாலாம் நாங்கள் தம்பியெல்லாம் அசத்து பேரில் பார்க்கும்போது நீளமாக நகைச்சி சொல்லுவோம். இப்போல்லாம் கேட்குற நேரம் கிடையாது, எந்திரிச்சிடறேன். அன்றைக்கெல்லாம் பேசியிருக்கேன், முன்னுக்கு ஒருத்தர் யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன இந்த ஜோக்கை விட்டுட்டீங்க பாருங்க, அதை தாண்டா நேரடியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே நானும் கைக்கும் நகைச்சியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் தாத்தா பொசுக்குன்னு போயிட்டாரா, அப்புறம் பொசிக்கிட்டோம், இந்த மீட்டருக்குள்ளே தான் இப்போ சொல்கிறேன். அப்படி இருந்தால் அப்படி ஆயிடும். ஆக நேர்மறை என்னை குழந்தைக்கு சார் நான் ஒரு விஷயம் சொன்னேன், எப்படி பாசிட்டிவான விஷயத்தை உருவாக்கிக்கிறேன் சார் நெகட்டிவ்க்குள்ளே. கொரோனா வந்துருச்சு, எல்லாம் அவதிப்பட்டீங்களே. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதில் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நீங்கள் கைதிட்ட போகிறீங்க. கொத்தா மடிறான் சார். இங்கே 400 500 எந்த நியூஸ் போட்டாலும், எந்த டிவியில் போட்டாலும் 400 800 500 பேரா கூட்டிக்கிட்டே இருக்கு, பாடியாக கிடக்கு. அதில் ஒருத்தன் இந்த ஆளுக்கு மெசேஜ் பண்ணுறான், ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வர்றேனா. இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார். எதை பற்றி அவன் கவலைப்படல பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளையும் ரசிக்கணும் சார். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளியும் ரசித்து வாழ்வனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் சார். நாளை நாள் நம்ம ஒரு காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை. அதெல்லாம் அன்னைக்கு. இன்னைக்கு நைட்டில் இருந்தவன் பகல் இல்லை. நேற்று என் கூட தான் மாப்பிள்ள 11 மணிக்கு 2 புரோட்டா சாப்பிட்டு வந்து படுத்தேன், 12:45 அப்படின்னா டப்புண்டு நெஞ்சடிச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப சுருங்கிடுச்சு சார். அதுக்காகத்தான் சொல்கிறது, வாழ்க்கை விசாலமாக்கணும்னா அந்த உலகம் எப்படி விரிந்ததோ நம்ம இதயத்தையும் பெருசாகும். இப்போ நான் ஒரு முடிவு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். எல்லாம் பேசுனீங்க சார். சார் உங்கள் மனைவி உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க, அதை ஒத்த வார்த்தையில் இந்த பாருங்கள், இந்த அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இறைவன் படைப்பில் ஆச்சரியமான உறுப்பு ஒன்று இருக்குது நம்மகிட்ட, அதுதான் நாக்கு. 24 ஹவர்ஸ் ஈரத்திலே இருக்கக்கூடிய உறுப்பு இந்த நாக்கு. எதுக்காக தெரியுமா, உன் வாயிலிருந்து வர வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாகவும் மற்றவன் ஈரப்படுத்துகிற ஈரமான வார்த்தை இருக்குன்றக்காகத்தான் நாக்கு ஈரத்திலே படித்தது. அது எப்படி மாற்றலாம் தெரியுமா, உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ண, ஏங்க எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, இதை டப்புண்டு 100 டிகிரியில் இருந்ததை டக்குன்னு 0 கொண்டு வந்துடலாம். ஒத்த வார்த்தை, எங்கெங்க இருக்கீங்க, கொஞ்சம் கீழே வருமா, உன் இதயத்தில் தான் இருக்கேன். உடனே அங்கே குறைஞ்சிடும், பார்த்து மெதுவாக வாங்க, சர புருண்டு வண்டியை ஓட்டிட்டு ஒன்றும் அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை. ஒத்த வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. இதை கற்றுக்கிட்டோம்னா போதும். ஏமாத்து நடிக்க தெரியணும், நடிக்க தெரிஞ்சால் போதும், நீங்கள் சந்தோஷமா. அங்கே ஒரு ஆள், ஆஹா முத்து பதாயா கரெக்டாக சொல்லித்தரேன் அப்படின்னு பேனா பேப்பர் எடுத்துட்டார். இனிமேல் படுறேன், என் வீட்டிலே சண்டை கிடையாது. இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லியா. உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு சண்டை வருதா, ஆண்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, மனைவிக்கு உங்களுக்கு தீவிரமான சண்டை வரும்போது ஆண்கள் உங்கள் செருப்பு எடுங்க, காலில் ஓட்டு வெளிக்கடையில் டீ குடிக்க போயிருங்க. ப்ராப்ளத்தை அப்புறம் நம்மளா சால்வ் பண்ணலாம் சார். திடீர்னு கேட்பாங்க, ஏங்க திடீர்னு நேற்று நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டீங்க அட்டாக்குன்னு சொல்லி, வாங்க எக்ஸ்ரே எடுப்போங்க, இதயத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு டாக்டர் சொல்லிடுவார். வேணாம்மா வேணாம்மா, ஏங்க இப்படி அடாவடியாக இருக்குங்க, வாங்க ஏதாவது ஒன்று இதயத்தில் என்ன இருக்குது ஏதுக்குன்னு சொல்லிடுவார். வேணாம்மா, இங்கேருந்து போய் எக்ஸ்ரே எடுத்து 2000 ரூபா செலவு பண்ணி எதுக்கு, இதயத்தில் நீதானமாக இருக்க, 5 நாளைக்கு ஐரமீன் குழம்பு கிடைக்கும். இப்படியே ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருங்க. காலைல எந்திரி 7 மணிக்கு, ஏப்பா அன்னைக்கு சாயந்தரம் மழை வருமா லட்சுமி, ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க, நானா வானிலை அறிவிப்பாளரா, இல்லை சாயந்தரம் 5 மணிக்கு மழை வருமா, ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க, மழை வர்றது அப்புறம் மயிலுக்கு தெரியாதா, தொடர்ச்சி ஐரமீன் குழம்பு தான், போவோம் மோகரையை கண்டுக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது, சொன்னா போச்சு. ஆனால் எல்லாத்தையும் மாற்றணும் சார். எல்லோரும் மனைவிக்கு என்ன சார் கிஃப்ட் கொடுப்பாங்க, சேலை வாங்கி கொடுப்பாங்க, மோதிரம் வாங்கி கொடுப்பாங்க. பிறந்த நாளுக்கு ஒருத்தர் 4 அடி நீளத்தில் சௌரி முடி கொடுத்தேன். அந்த அம்மா வாங்கிட்டு பட்டக்குன்னு கட்டப்பைக்கில் வச்சு, ஏங்க இதை போய் கொடுத்து நான் யார்கிட்ட போய் இதை காமிக்க முடியும், நல்லா கிஃப்ட்டு கொடுத்தீங்க. மித்த கிஃப்டெல்லாம் இன்னொருத்தையும் செய்கிறதுடியே, இந்த கிஃப்டை நானே செஞ்சுடி,
நீங்களவா எப்படி? தினம் உன் சாப்பாடுக்கு ஒவ்வொரு முடியாக எடுத்து எடுத்து நூலில் கட்டினா சார், அவன் எவ்வளோ பெரிய பொறுமைசாலி பாருங்க சார். கோப்படாமல் வெறுக்காமல் எவ்வளோ பொறுமையாக வாழ்ந்துருக்கான் பாருங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்குது சார். இது அவ்வளோதான். எல்லோரும் டிப்ஸ் கொடுப்பான். நான் எனக்கு ஒருத்தன் டிப்ஸ் கொடுத்தேன். பேங்கில் ஒருத்தன் பேனா கேட்டார், டக்குன்னு பேனா கொடுத்தேன். என் பின்னாடி ஒருத்தன் சொரிஞ்சான், சார் டிவியில் ரைட்டு தான், விவரம் தெரியாத இருக்கீங்க, பேனா கேட்டோன்னு அப்படியே கொடுக்குறீங்க, கொண்டு போயிடுவாங்க சார், மூடியை கலத்திட்டு கொடுங்க. பரவாயில்ல, நம்ம இவ்வளோ மேடையை பேசினாலும் ஒரு தெளிவாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் பேச்சுப்படி 13 வருஷம் அந்த கொள்கையை கடைபிடிச்சேன். மூடியை கழட்டி கொடுத்தேன். இன்றைக்கி என் வீட்டில் 7600 மூடி மட்டும் இருக்குது. அப்படின்னா நம்மளால் நீங்கள் லேசாக நினச்சிடாங்க சார், பிரிச்சிருவாங்க. எல்லாமே சொல்லிட்டு போகிறேன். 5 பெற்றால் அரசனும் ஆண்டி, இவன் அதை நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன விளக்கம்? ஒழுக்கம்லா மனைவி, பேச்சு கேட்காத குழந்தை, துரோகம் செய்யும் சகோதரன், ஆடம்பர அப்பா அப்படி சொல்லி 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இதுக்கு தெரியுதா? பார்த்தீங்களா? கல்லை கண்டா நாயக்கானா, நாயை கண்டா கள்ளக்கானா. அந்த பழமொழியில் விட்டுனா இந்த பழமொழியில் இப்போ ஸ்கோப் பண்ண போகிறேன். எதுக்கு அதை சொன்னால், நீங்கள் கோயிலில் போய் பெருமாளா கல்லா பார்க்காம அதை கதாநாயகனா கல்லை கண்டா நாயகனை காணாம். அதை நாயகனாக பார்த்தீங்கன்னா அங்கே கல் தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம கால மாற்றத்தை எல்லாத்தையும் மாற்றிட்டோம் சார். ஆனால் இந்த புத்தகம் தான் சரியானவற்றை சொல்லித்தரும். ஏதாவது ஒன்றை போட்டுட்டு ஒரு ஆள் சொன்ன மாதிரி போடுறான், அது கிடையாது. ஊடகங்களில் நல்ல விஷயங்களை பரப்பணும் சார். அந்த ஊடக பெருமக்கள் இன்றைக்கி இந்த புத்தக திருவிழா வந்தால் அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் போகணும். தம்பி பேசுகிறாரு, வெறுமனே அவர் ஒரு நடிகர், ஒரு தொகுப்பாளர் இல்லாமல் அவருக்குள்ளே இன்னொரு முகம் இருப்பு என்பதை இந்த ஊடகம் தான் சொல்லும். எங்களையும் இந்த மாதிரி புத்தக திருவிழா வர வச்சோம்னா நாங்களும் தயாரிப்பு பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி செய்திகளை எங்களால் சொல்ல முடியும் அப்படி என்பதை உங்கள் மூலம் பார்த்தோம். நீங்கள்லாம் யாரும் நான் முடிக்கலாம்னு நினச்சா கூட யாராவது 2-3 பேர் எந்திரிச்சா தான் நான் காரணம் சொல்ல முடியும். அருண் சார்ட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன், சார் கொஞ்சம் ஆள் கலையிறாங்க முடிச்சிருவா அப்படின்ட்டாங்க. இங்கே நான் சொல்ல முடியுமா? பேசுங்க, அதான் உட்காந்துருக்காங்களா சார். திருச்செந்தூரில் மார்கழி மாதம் அந்த மண்டபத்துக்குள்ளே என்னுடைய பட்டிமன்றம் நடக்குது. குளிர், நல்ல குளிர் கூட கூட கொஞ்சமாக போயிட்டாங்க. ஒரு 13 பேர் போகல, மணி 3:15 ஆச்சு நடிச்சாமல். நான் அதுக்கு மேலே என்னால் முடியலை. நான் எத்தனை ஜோக்கை தான் சார் சொல்ல முடியும்? நீங்கள் யாரும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு. யார் எங்கள் ஊரில் வந்து வீட்டுக்கு போகலையான்னு இருக்கா? நாங்கள் படுக்கிறதுல உட்காந்து நீங்கள் தொணத்தோன்னு பேசிக்கிட்டு முதல்ல நீங்கள் எந்திரிச்சு போங்கடா அப்படின்னு. அவன் பார்த்தா கடைசியில் அவங்க அங்கே தான் படுப்பாங்களோ ரெகுலராக. அது இல்லாமல் இப்படி ஒரு ரசிகர் ஆகா ஓகோண்டு 3 மணி வரைக்கும் மூச்சு திணற கத்தி 3 குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து நானாக தான் இருப்பேன். அது கிடையாது சார். இந்த வெள்ளந்தியான சிரிப்பு பார்த்திங்களா? இந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் இது கோயில் மாதிரி மாறிடுச்சு சார். பெண்கள் நீங்கள் சிரிச்சு எனக்கு சந்தோஷம். ஏன்னா பெண்கள் 17 சீரியல் பார்த்து தேம்பி அழுகிற கோஷ்டி. நீங்கள் இன்றைக்கி சிரிச்சல் எனக்கு ஒரு ஆனந்தம். ஏன்னா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு பெரும்பாடு. ஆனால் நீங்கள் சிரிச்சல், ஏன்னா பெண்களுக்கு பொன்னகை விட புன்னகை தான் அழகு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா சிரிக்கும்போது? அரை மணி நேரம் சீரியல் பார்க்க அரைக்கில் முறுக்க காலி ஒன்றுது. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த அம்மா என்னை சாப்பிட்டு சொல்லிச்சு, பின்னங்கால் பெட்டரைக்கே ஓடியாந்தேன். சாப்பிட்டு சொல்லிச்சு, அப்படி ஒரு குரல், சாப்பிட்டு போங்க தம்பி அப்படின்னு மட்டாண்டு கொல்லப்பக்கம் குதிச்சு ஓடியாந்தேன். கொல்லப்பக்கம் அவங்க அந்த அம்மாவோட வீட்டுக்கார் இருந்தார். என்ன தம்பி அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்க, சாப்பிட்டு போனியானப்பா அப்படின்றாரு. உன் வீட்டை சாப்பிட்டா நான் போயிடுவோம் போலையா, என்ன தின குடும்பமாக குழப்பமாய்யா என்னப்பான்றது அந்த அம்மா. இவர் சாப்பிட்டு போனியானே. இதை பார்த்தேன் பெரியவங்க காலம் மாற்றம். அதுங்களா எல்லாமே அன்றைக்கி தமிழ் படங்கள்லாம் ஏன் அவ்வளோ அழகாக ரசித்தாங்க. தமிழ் படத்தில் வசனங்களே அழகாக இருக்கும். பார்த்தீங்களா? படகோட்டியில் எல்லா மீனவரையும் அழைச்சிக்கிட்டு நம்பியார் வீட்டுக்கு வருவார். ஏன்னா சொத்து பத்திரத்தை அப்புறம் வாங்கி வச்சுருப்பார். மாணிக்கம் எங்கே வந்து என்ன பேசுகிற? அதுக்கு மக்கள்கிட்ட அவங்க அறியாமல் பேசுகிறேன். ஏன் இடத்துல வந்து என்ன பற்றியே பேசுறியா? நீதியை பேச இதமாக தேவை, எங்கே வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். இப்படிலாம் கேட்ட மக்கள் இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சே அப்படின்னு வேதனைப்படுறப்ப புத்தகங்கள். சார் நீங்கள் ஒரு இன்ஜினியரிடம் பேசினால் நீங்கள் இன்ஜினியர் ஆக முடியாது, ஒரு மருத்துவரிடம் பேசினால் நீங்கள் மருத்துவராக முடியாது, புத்தகத்திடம் பேசினால் நீங்கள் எல்லாமே ஆக முடியும். அப்படி என்பதா உண்மை. இந்த பிறவி எடுத்ததே சிரிக்கிறதுக்கு மட்டும்தாங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நல்லா கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஏன் கலகலகலன்னு சிரிங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, நல்லா சிரிச்சிங்கன்னா வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கெல்லாம் நிறைய முடி முளைக்குங்கிறாங்க.
நல்லா சிரிச்சிருங்க. நல்ல எனக்கெல்லாம் பாருங்க இப்படி எடுத்து போட்டுருவேன், ஏன்னா கலண்டு வந்துடும், அந்த பயத்திலே உள்ள வச்சிருக்கேன். வாழ்க்கையில் சிரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது இறைவன் மனுஷங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். எந்த ஊர்லையும் ஒரு மாடு இன்னொரு மாடை பார்த்து சிரிக்காது, சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்காது. ஆனால் அதுக்கு இருக்கிறது கூட நமக்கு நிறைய இடத்துல இல்லாமல் போயிடுது, அது வேற பிரச்சனை. ஆட்டு மாடெல்லாம் சிரிக்காதீங்க, மனுஷங்களுக்கு மட்டும்தான் சிரிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருக்காங்க. அதனால வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ணுங்களேன், வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். இப்போ நம்மளை மாதிரி பெண்களுக்கெல்லாம் அதிகபட்ச கஷ்டம் என்ன? அதிகபட்ச கஷ்டம் என்ன மேடம்? புருஷன் கூட வாழ்றதா? ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் யூ. நான் எவ்வளவோ தேவையில்லை, நான்லாம் என் கணவரை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவேன், கண் கண்ட தெய்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கெல்லாம் தூக்கி அப்படியே ஆற்றுல எரிஞ்சிட்டேன் அவரை. ஏண்டி ஆற்றுல எரிஞ்சேன்னாரு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, எல்லாரும் தெய்வத்தை எறிவாங்க, நான் ஏன் தெய்வத்தை எறிகிறேன்னாரு. அதோட ஓடினவர் தான். எனக்கெல்லாம் உண்மையிலே என் கணவரை பார்த்தா பயமாக இருக்கும் மேடம், நான் அவ்வளோ பயந்த சுபாவம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு எது தெரியுமா பெரிய கஷ்டம்? நாம் பெக்கிற குழந்தைய கடைசி வரைக்கும் வளர்த்து அதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அதுகளுக்கு நல்லது கெட்டது பார்க்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இங்கே இருக்கிற எல்லா ஆண்களையும் கேட்குறேன், யாராவது ஒரு ஆளாவது ஒரு நாளாவது உங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பி கொண்டு போய் விட்டுருக்கேன்னு சொல்லுங்க, வித்து சாப்பாடு ஊட்டி பாத்ரூம் கூட்டிகிட்டு போய். எல்லாம் சொல்லுவேன், கையை தூக்கப்படாது. என்னடா அப்பா கையை வலுக்கட்டாயமாக தூக்குற? யாராவது ஒரு ஆம்பளைங்க சொல்லுங்க சார், காலையில் நான் மட்டுமே எந்திரிச்சு கிளப்பி குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி பாத்ரூம். ஒரு புள்ள பார்க்காது, சும்மா அலுவணி ஆட்டம். குழந்தைங்க தோக்கவே கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் சத்தியமாக கிடையாது. எந்த குழந்தையெல்லாம் தோத்து போகணும்னு நினைக்கிறோமோ அந்த பெற்றோர்கள் தான் நல்ல பெற்றோர்கள். நீங்கள் என்ன தப்பாகவே நினச்சாலும் பரவாயில்ல. ஜெயிக்கிறவங்களால என்ன கற்றுக்க முடியுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் தோக்குறவனால எல்லாமே கற்றுக்க முடியும். இனிமேல் தோக்கக்கூடாதுங்கிறதையும் அவனால் கற்றுக்க முடியும். ஸோ வாழ்க்கையில் அடிங்கிறத குழந்தைங்க வாங்கிட்டுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு சுதந்திரம் என்பது நிறைய கொடுப்போம், தப்பே கிடையாது. எல்லாத்தையும் விட நான் எல்லாரையும் சொல்லலை. இன்னைக்கு நானே கொண்டு போய் லேட்டாக தான் என் குழந்தைங்களாம் ஸ்கூலில் சேர்த்தேன், 5 வயசில். நம்மளும் சில தப்பு பண்ணுவோம், ஆண்டு வாயத்தோடனே பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டுறோம். அன்னைக்கு அம்மான்னு கூட சொல்ல தெரியாதுங்க, வீட்டில் பேசுனா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுறோம். உள்ளே விட்டோன்னே மிஸ்ஸு சொல்லும், பேசக்கூடாது, இப்போ தாண்டி வாயை திறந்தேன். வாயை திறந்தோடனே எங்கள் அம்மா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அதுக்கு என்ன தெரியும்? காலையில் எந்திரிச்சு நான்லாம் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்ச சைலாங்கெல்லாம் என்னால் உண்மையிலே மேடம் சமீப காலத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் சார், நான் ஏன் கை தூக்கலைன்னு. என் வீட்டுக்காருக்கு அடிக்கடி இரவு நேரத்தில் மெசேஜ் மேடம், இரவு நேரத்தில் அவருக்கு மெசேஜ் வருது. நீங்கள் நினச்சி பாருங்க, நான் இவ்வளோ அழகாக இருக்கிற எனக்கு எவ்வளவு கோபம் வரும். ஐயா நானும் அப்புறம் நீங்கள் பேசும்போது எந்திரிச்சு போயிடுவேன். உண்மையிலே எனக்கு பயம் வந்துருச்சு. சரி நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எக்ஸ்ட்ரா ஒரு சிம்மு வாங்கி போட்டு அவரை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், நம்ம மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிம்மை வாங்கி நானே எக்ஸ்ட்ரா போட்டு ஹாய்னு போட்டேன். நீங்கள் எனக்கு தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நான் என் நம்பர்லேருந்து ஹாய் போட்டாலே 6 நாள் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணுவாப்புல. வேற ஒரு சிம்முலேருந்து ஹாய்னு போட்டோன்னா உடனே ஹாய்னு போட்டார் மேடம். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், என்னமோ நடக்குது, எங்கள் அப்பாவை கூப்பிட்டு பஞ்சாயத்தை பண்ணிடலாம், இருந்தாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோமே. திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன், ஆர் யூ மேரிட்? ஆப்போசிட்லேருந்து பதில் வந்துச்சு, எஸ். இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், எப்பேற்பட்ட மனுஷனை சந்தேகப்பட்டேன். ஆர் யூ மேரிடுன்னு கேட்டோன்னே எஸ்ன்னு சொல்லிட்டாரு. இறைவா என்னை மன்னிச்சுக்கோன்னு கேட்டு நான் போயிருக்கணும். இந்த வாய் இருக்குல்ல, வாய் நமக்கு தான் 7 இருக்கு. அடுத்த கேள்வி கேட்டேன், உங்கள் ஒய்ஃப் எங்க? பதில் வந்துச்சு, ஷீ இஸ் டெத். நான் செத்துருக்கலாம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த வாழ்க்கையை வாழ்றது. எல்லா அதை விட பெரிய காமெடி சார். ஆனால் நான் நிஜமா இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ கூட நான் நிரூபிப்பேன். 2 வீடியோ கால் வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கார்ட்டேருந்து. சார் டெய்லி சாப்பிடும்போது மனைவி முகத்தை பார்த்துட்டு சாப்பிட்ற ஆண்கள் எத்தனை பேர் சார்? 2 கையை தூக்குனவரே. அப்பா மனைவி முகத்தை பார்த்துட்டு சாப்பிடுவீங்களா? என்னப்பா பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்பாலாம் கை தூக்குவாருன்னு. மனைவி முகத்தை பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷம். என் வீட்டுக்காரெல்லாம் கல்யாணம் ஆகி 15 வருஷமா என் முகத்தை பார்த்தா சார் சாப்பிட்றாரு. நான்லாம் சாப்பிட்றாராவா? சாப்பாடுலாம் கிடையாது. 2 பொண்டாட்டி என் முகத்தை பார்த்துட்டு தாங்க அவர் சாப்பிடுவாரு. நான் டென்ஷன் ஆயிட்டேன். சும்மா ஏங்க என் முகத்தை பார்த்து சாப்பிட்றீங்க, தட்டை பார்த்து சாப்பிடுங்க. எங்கள் மாமியார் சொன்னிச்சு, தப்பெல்லாம் என் மேலே தாண்டி, ஏன் மாண்டேன். சின்ன பிள்ளையிலேருந்து நிலாவை காமிச்சு சோறு ஊட்டி பழக்கிட்டேன்.
அந்த இது அவனுக்கு தொத்திக்கிச்சிடின்னுச்சு. நீங்கள் எல்லாம் நான் வேற அதுக்கு என்ன பண்ணுறது, நான் தலைப்பு அப்படி தான் கொடுத்து வச்சுருக்கேன். யாரும் எந்த பக்கமும் நகர முடியாது, நான் சிரிப்பு காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஒரு வகையான ப்ரெஷர் இருக்கும் மேடம். அது படிக்கிற வரைக்கும் தான். அதுவும் படிக்கிற வரைக்கும் தான் நமக்கு தான் அந்த ப்ரெஷரு. நான் இப்போ சொன்னேன்ல, என் பையன் 10th படிக்கிறான். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, என் வீட்டில் ஒய்ஃபையை கட் பண்ணி விட்டேன். நேற்று தான் கட் பண்ணி விட்டேன். டிவி அவன் 10th போகும்போது எதுக்கு கட் பண்ணுறோம்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் படிக்கும்போது கட் பண்ணாங்க. நீங்கள் 10வது 12வது படிக்கும்போது ஏன் எல்லாத்தையும் என்ன குடும்பம் தெரியுமா, எங்கள் வீட்டில் ஃபோனெல்லாம் கட் பண்ணாங்க. எனக்கு எந்த 10வது படிக்கும் ஃபோனே வராது. எனக்கு ஃபோனே வராது, ஏன்டா ஃபோனெல்லாம் கட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இந்த 10வது 12வது படிக்கிறவங்களுடைய வீடு எப்படி இருக்கும் தெரியுமா மேடம்? முதல்ல அந்த தெரு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த 10வது 12வது படிக்கிறவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரக்கூடாது. இவங்களும் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. கல்யாண பத்திரிக்கை கொடுக்க யார் வீட்டுக்கு வரக்கூடாது. இவங்களும் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. அந்த வீடு என்னமோ அப்படியே குடோன் மாதிரியே வச்சுருப்பாங்க. தெருவில் பால் கார், பால் கத்தப்படாது. அப்புறம் பால், பேப்பர் கத்தப்படாது. அப்புறம் பேப்பர். பிள்ளை 10வது எங்கே இருக்குது? பக்கத்து வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. அவன் ஜாலியாக இருப்பான். இந்தா இப்போ என் பையெல்லாம் ஃபோன் அடிக்கிறான், ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுன்னு. நான் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்கேன். நீ எப்போ பாஸ் பண்ணுறியோ அன்னைக்கு 235 எடுறா போதும்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான்லாம். ஆனால் உண்மையே சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் என்னை விட அவர் தான் வேண்டுறாரு. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஸ்கூலில் அவர் நம்பரை பிளாக் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அவன் ரிசல்ட் வரும்போது தான் அவர் நம்பர் பிளாக் லிஸ்ட்டுக்கே போகும். பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்க, இவங்களுக்கு ப்ரெஷரே கிடையாது. அதனால அவங்க ஒரு வகையாக ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, பசங்க ஜாலியாக தான் இருப்பாங்க, நமக்கு தான் எல்லா ப்ரெஷரும். அதனால தான் வீட்டில் அடிக்கடி கொஞ்சம் பேசுங்க, சிரிங்க, நகைச்சுவையான உணர்வை நிறைய வளர்த்துக்கோங்க அப்படின்னு நிறைய சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, சிரிக்கலைன்னா நம்மளை அறியாமலே நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதுவும் குறிப்பாக பெண்களையே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் என் அம்மாவே சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் அம்மா மகேஷ் சார் சொன்ன மாதிரி என்னை விட அதிக பளு சுமக்கிறாங்க. என்னையும் சுமந்து என் பிள்ளைங்களையும் சுமந்து எங்கள் வீட்டு எல்லா வேலையும் பார்த்து அவங்ககிட்ட நான் அப்பப்போ போய் எங்கள் அம்மாவை கொஞ்சம் சிரிங்கம்மா, ஏதாவது நான் பேசி அவங்கள சிரிப்பு காமிச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பெண்கள் ஒரு வேலைக்குள்ளே போயிட்டாங்கன்னா அப்படியே முழுசாக அதுக்குள்ளேயே போயிடுவாங்க. நமக்கு சமைக்கிறதெல்லாம் கஷ்டம் கிடையாது, டக்கு புக்குன்னு தூக்கி போட்டு போயிடுவான். சாப்பிட்றாவன் தான் சாவுங்கடாண்டு போயிடுவான். ஆனால் என்ன சமைக்கணும்னு இருக்குல்ல மேடம், நான் இதை மட்டும் கேட்டுக்கிறேன், கரெக்டாக சொல்லுங்கள். நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது என்ன மேடம் சாப்பாடு கொண்டு போனோம்? என்ன பழசுப்பட்ட கிடக்கும் அதானே மேடம். சாம்பார், ரசம், மோர். நான்லாம் சத்துணவு வாங்கி சாப்பிட்டேன் வித்து முட்டையோட. இன்றைக்கி இவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து அனுப்புகிறாங்க மேடம். இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலரில் தான் சாப்பாடு கொடுத்துடணும். எதை அரைச்சி ஊற்றி கொடுக்குறது? இன்னைக்கு ஆரஞ்சு டே, இன்னைக்கு பிங்க் டே. அன்னைக்கு எங்கள் மாமியார் சொல்லுது, ஐயோ இந்த எதையாவது அரைச்சி ஊத்துடி பிங்க் கலரில். காலிஃப்ளவர் எந்த பிங்க் கலரில் இருந்துச்சு? உனக்கெல்லாம் அரளிவதி அரைச்சி ஊற்றணும் முடி. என்னங்க எனக்கு புரியலைங்க. அதை விட என் பொண்ணு ஸ்கூலில் அநியாயம் பண்ணுறாங்க. ஃபோன் அடித்து என்கிட்ட கேட்குறாங்க, மேடம் இன்னைக்கு நீங்கள் முட்டை கொடுத்து விடல, நீங்களே அவிச்சு வைங்க மேடம்ட்டேன். என்ன நீங்கள் பாட்ட வந்துடுறீங்கன்னு. பிள்ளைங்களுக்கு இந்த சமையலே காலையில் அவ்வளவு பிரச்சனை. காலையில் எந்திரிச்சு அடுப்படிக்குள்ளே போகும்போதே நமக்கு பதட்டமாக இருக்குது. சமைக்கிறது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறோம் பாருங்க, அதுதான் இருக்கிறதுல பெரிய டாஸ்க் நமக்கு. பிக் பாஸில் கூட இவ்வளோ டாஸ்க் கொடுத்துருக்க, ஐயோ நம்மளே வாய விட்றோமே. அப்படிலாம் இல்லை. பிக் பாஸில் கூட இவ்வளோ டாஸ்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நிஜமா மேடம், நான்லாம் பிக் பாஸை விட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்து 77 நாள் கழித்து வெளியில் வந்தேன் மேடம். முதல் ஃபோன் எங்கள் வீட்டுக்காருக்கு தான் அடித்தேன். சிங்கிளாக இருக்காப்லையா வேறு எது கல்யாணம் பண்ணிட்டாப்லையான்னு பார்த்தேன், பண்ணலை. ஃபோன் அடித்து ஒரே வார்த்தை கேட்டேன், ஓட்டு போட்டிங்களா இல்லையான்னு. ஓட்டு போட்டேன்டி. ஓட்டு போட்டால் நான் எப்படி வெளியில் வருவேன்? நீ வெளியில் வரணும் தானே வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன். இந்த ஆளுக்கு இது கூட தேவையில்ல. என் மாமியார் கிழவிக்கு ஓட்டே போட தெரியல, ஃபோனை தடவிட்டே இருந்திருக்கு ஒரு வாரமாக. அநியாயம் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே. பிக் பாஸ் டாஸ்க்கு கூட பரவாயில்லைங்க. காலையில் நம்ம பெண்கள் எந்திரிச்சு பார்க்குற வேலையே பெரிய டாஸ்க்கு. நான் அப்படி கேள்வி கேட்டு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காத ஆண்களே. ஏன்னா நாங்கள் பேசும்போது நான் மட்டும் பேசக்கூடாது, உங்களோடையும் கொஞ்சம் பேசணும். யாரெல்லாம் உங்கள் மனைவி சாப்பாடை இது வரைக்கும் பாராட்டினதே கிடையாது? அப்பா, திருவள்ளூர் ஆண்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எல்லாரும் பாராட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா சார், நாங்களாம் பிறந்து அப்பா அம்மா வீட்டில் சுத்தமாக சமைக்காமல் வளர்ந்தவங்க. அதுலேயும் குறிப்பாக எங்கள் அப்பா என்னை அடுப்படி பக்கமே அனுப்புனதே இல்லை மேடம். வெயில் அந்த நெருப்பு பட்டு பிள்ளை கருத்து போயிடும் அப்படின்னு அடுப்படி பக்கமே அனுப்புனது கிடையாது. அப்படியெல்லாம் ஜாலியாக வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் ஊன்னு சமைக்க வச்சுட்டாங்க என்னைய. நானும் மாங்குன்னு சமைப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடும்போது மட்டும்தான் சிரிப்பார். நான்லாம் ஒரு நாள் கேட்டே போட்டேன், ஏங்க சாப்பிடும்போது சிரிக்கிறீங்க? என்ன துன்பம் வரும்போது சிரினாங்க, சிரிச்சு பழகிட்டு இருக்கேன்னாரு.
எல்லா பெண்களும் விதவிதமாக சமைச்சு கணவனுக்கு பரிமாறி விட்டு அப்படியே அந்த வாயை பார்த்துக்கிட்டே இருப்போம். கரும கன்றாவியாக இருக்கும். அந்த வாயிலேருந்து ஒரு வார்த்தை, ஆ ரசமா அது ரசம் அப்படி வரல கூட பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு கூட வராது. ஜேசிபி மிஷினில் மண்ணள்ளி திங்கிற மாதிரி தின்னுட்டு எந்திரிச்சு கையை கழுவும் போது எல்லா ஆம்பளையும் ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் எங்கள் அம்மா கை மாதிரி இல்லை, வரும்போதே வெட்டி எடுத்துட்டு வாங்கடா, குழம்புக்குள்ள விட்டு 2 ஆட்டை ஆட்டிக்கிறோம். என்னென்ன அநியாயம் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த சமையலுங்கிறது அவ்வளவு கஷ்டமான வேலை மேடம். என்னென்ன எல்லா பக்கமும் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குடா தங்கம், சூப்பராக இருக்குடா பட்டு குட்டி. வீட்டில் சண்டையே வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் உடன் பிறப்பாக நினச்சி நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இனிமேல் உங்கள் வீட்டில் சண்டையே வராது. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. டெய்லி காலையில் வேலைக்கு போகும்போது உங்கள் வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்து நின்று உங்கள் பொண்டாட்டி போயிட்டு வாங்க தான், போயிட்டு வாங்க மாமா, இல்லை போயிட்டு வாடா அப்படின்னு, இதுக்கு மட்டும் நல்லா சிரிங்க. போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பறக்கக்கூடாது. திரும்பி பொண்டாட்டியை பார்த்து, எப்படி கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க, அது உலகமாக போயின்னு எங்களுக்கும் தெரியும். நாங்கள் திரும்பி சொல்லுவோம், நீங்கள் மட்டும் என்ன உன்னை பொண்ணு பார்க்க வந்தோன்னே எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க. அப்படியா இருப்பீங்க? பொண்ணு பார்க்க வந்தன்னைக்கு மண்டை நிறையா முடி இருக்கும், இப்போ வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும். பொண்ணு பார்க்க வந்தன்னைக்கு வயிறே இருக்காது, இப்போ வயிறு மட்டும் வாசப்படி வரைக்கும் வந்து கிடக்கும். எல்லாத்தையும் அனுசரித்து வாழ்றது கிடையாது. ஒரு சின்ன பாராட்டு சார். இன்னைக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, பாராட்டுறதுக்கு நேரம் இருந்தால் கூட மனைவியை பார்த்து நல்லா இருக்குடா, நல்லா சமைச்சிருக்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க, அழகாக இருக்க, இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு இன்னைக்கு எந்த ஆண்களுமே தயாராக கிடையாது. அப்படியே அவங்க சொன்னாலும் நம்மளும் சும்மா கிடையாது. நான் ஒரு இப்போ சமீபத்தில் ஒன்று படித்தேன், நல்லா இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. பூ கேட்டால் என் மனைவி மேல் உள்ள காதலால் பூ தொட்டியே வாங்கி கொடுத்தேன். தண்ணீர் கேட்டால் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். செருப்பு கேட்டால் ஷூ வாங்கி கொடுத்தேன். எல்லாத்தையும் கேட்டு கடைசியா ஒன்று கேட்டா, நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒன்று வாங்கி கொடுக்குறிய, செவிட்டு போயலான்னு கேட்டா. எனக்கு அது படித்து ரொம்ப நேரம் சிரிச்சு பார்த்தேன். ஏன்னா நம்மள மாதிரியே ஒருத்தர் எழுதி வச்சுருக்காங்கன்னு. நீங்கள் குடும்பங்களில் இன்றைக்கி நிறைய இடத்துல சண்டை வர்றதுக்கு பெரிய காரணமே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசாமல் இருக்கிறதாங்க பெரிய காரணம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பெண்கள் ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, நிறைய கேட்பாங்க, நிறைய ஆசைப்படுவாங்க, புடவை நகை அப்படி. என்னைக்காவது நம்ம நகைக்கு ஆசைப்பட்டிருக்கோமா மேடம்? ஆசைப்படுற நிலைமையிலையா மேடம் இருக்குது? முன்னாடியெல்லாம் புருஷன் சும்மாவாது தங்கம்னு கூப்பிடுவார், இப்போ கூப்பிட பதறாரு. 1,25,000 அப்படியே தங்க விலையை ஏறி போச்சு. தங்கம்னு கூட கூப்பிடுறதில்ல. எனக்கெல்லாம் உண்மையிலேயே, எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் தங்கம் வாங்கி கொடுக்குற புருஷனை விட தங்கமாக பார்த்துக்கிற புருஷனை தாங்க எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தயவு செஞ்சு ஆண்கள்னா ஒரே ஒரு வேண்டுகோள் தான். சரி, இப்படி கேட்குறேன், யாரெல்லாம் உங்கள் புருஷன் ஃபோட்டோவை வால்பேப்பரில் வச்சுருக்கீங்க? லேடிஸ் யார்? நான் அவரை வீட்டில் வச்சுருக்கதே பெருசு. நல்ல ஊருங்க இந்த ஊர். மொத்தமே ஒரு பிளான் பண்ணிக்கிறீங்க, யாரு கை தூக்கினாலும் 7 பேருக்கு மேலே தூக்கவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க. இங்கே நாங்கள் முன்னாடியெல்லாம் சொல்லுவோம், ஆண்கள் முன்னாடியெல்லாம் புரிதல் இல்லாமல் இருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில் சண்டை போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பெரிய சந்தோஷம்னா, நிறைய ஆண்கள் பெண்கள் படித்து ஒன்றா படிக்க ஆரம்பித்ததுனால வீட்டிலேயே அந்த நட்புறவுங்கிறது நிறைய இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறத விட நிறைய ஃப்ரெண்டாக பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இன்னும் கூடுதலாக நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற நிலைமைக்கும் வந்துட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்னையெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் பொண்ணு பார்க்க வந்தார்ல மேடம், நான் அப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், பொண்ணு பார்க்க வந்தாரான்னு அதிர்ச்சியாலாம் கேட்காதீங்க, வந்தாரு. என்னைய பொண்ணு பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு முன்னாடி 26 பேர் வந்தாங்க. ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் யூ மம்மி. அந்தம்மா இது வரைக்கும் கூட இவ்வளவு கேவலமாக சிரிக்கலை. உலகத்திலேயே கடைசி கேவல சிரிப்பு இப்போ நீங்கள் சிரிச்சது தான். ஒன்னே 26 பேர் பார்க்க வந்தாங்களாக்கும். 26 பேர் பொண்ணு பார்க்கவில்லை, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க. கடைசியாக தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். வந்தவர், நான் பொதுவாகவே பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம இயற்கையிலே அழகு தான். ஆனாலும் இந்த ஆண்கள் பொண்ணு பார்க்க போகும்போது அப்பா அம்மா சொந்தம் ஜோலியோட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருங்க. அதான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நீ பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு போகக்கூடாது.
ஏன்னா நம்ம வித்தவுட் மேக்கப்பில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். நான் கொடுத்தேன். நான் நைட்டியோட வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்தோடனே எங்கள் அம்மா பதறிட்டாங்க. ஐயோ மாப்பிள்ளை வர்றாரு, எரும மாடு உள்ளே வாடினாங்க. நான் அவரை பார்த்து வீட்டுக்குள்ளே ஓடினேன், அவர் என்னையை பார்த்து வீட்டை விட்டே ஓடிட்டாரு. யாரை கேட்டு பூ வச்ச? ஏண்டா அது காண்டாமிருக மாதிரியே இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நம்ம கலரை வச்சு நம்ம நிறைய டாமினேஷன் பண்ணுவாங்க, நம்ம உருவத்தை வச்சு நிறைய டாமினேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்தும் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும், இது நானே ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லிப்பேன். என்னை கிண்டலுக்கு கலாய்க்கிறதுங்கிறது நானே என்னை கலாய்ச்சிப்போம். ஆனால் போகிற இடங்களில் நம்மளை சில இடத்துல கலாய்க்கும் போதெல்லாம் அதில் பெருசாக காதலே வாங்கிக்க மாட்டேன். இது ஏன்னா நான் கலக்கப்போது யார் முடிஞ்சு வரும்போது, ஏன்னா இந்த மேடையில் அதை சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலக்கப்போது யார் முடிஞ்சு வரும்போது எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மூஞ்சி, இது ஒரு முகரை, இது ஒரு ஆள், இதுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு அப்படிலாம் நிறைய வரும். நான் மகேஷ் அவர்களை இப்போ கிடையாது, ரொம்ப வருஷமாகவே உடன்பிறப்பு. எதாக இருந்தாலும் குடும்ப ரீதியாக அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவேன். இப்போ நான் அவர்கிட்ட தான் ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எல்லாம் திட்டிகிட்டே இருக்கானுங்க சார், நான் யாருன்னே தெரியல. ஏன் சார் என்னையை போய் என்னையே திட்டினா பரவாயில்ல சார், எங்கள் பாட்டியெல்லாம் திட்டுறானுங்க சார் அப்படின்னு அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார். நான் இத்தனை வருஷம் இந்த துறையில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட சமூக ஊடகத்தினுடைய கமெண்ட்டை நான் ஒன்று கூட நான் படித்ததே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, யார் எழுதுகிறாங்க அந்த கமெண்ட் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தான் அவங்க எழுதுவாங்க. அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வார்த்தை வெளியில் வரும். நீ நல்லா வாழ்ந்தினா நல்ல வார்த்தையாக வரும், நீ கெட்டா வாழ்ந்தினா நீ கெட்ட வார்த்தையாக தான் வரும். அதனால் என்றைக்குமே உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்ல வார்த்தை எழுதுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு போங்கன்னு அன்றைக்கி அவர் சொன்னார். அதுலேருந்து நான் கமெண்ட்டை பார்க்குறதே கிடையாது. இந்த கலர் டாமினேஷனுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும் மேடம். நான் பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே சொல்கிறேன், 2 பேருக்குமே இருக்கும். அதெல்லாம் தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். நான் எதை பற்றியும் கவலைப்படுறதே கிடையாது சார் இப்போல்லாம். அதனால தான் நானே சொல்லிக்கிறது, நயன்தாரான்னு எவனும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் குண்டா இருந்துட்டோம்னா நம்மளை அநியாயத்துக்கு பேசுவாங்க. நான் உண்மையிலே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எல்லா அப்பாவும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி கட்டி கொடுப்பாங்க. நான் நல்ல வார்த்தை சொல்லி எங்கள் அப்பா கட்டி கொடுத்தாரு. என் பிள்ளை இருக்கிற இடமே தெரியாதுன்னாரு. கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கரண்ட் இல்லை, மொத்த குடும்பம் என்னை வீட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. எங்கடா ஆளை காணோம்னு. நல்ல வேலை லைட்டாக சிரிச்சு வச்சேன். எங்கள் மாமனார் சொல்லிட்டார், இந்த இருக்காடா. நம்ம அதை பற்றி கவலையே படுறது இல்லை. ஆனாலும் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? டெய்லி காலையில் எங்கள் வீட்டுக்காரி என் முகத்தில் தான் சார் முழிப்பார். கண்ணை மூடிக்கிட்டு தங்க குட்டி, பின்னாடி எங்கள் மாமியார் சொல்லு, லூசு பைய மாடு மாதிரி இருக்கா தங்க குட்டியான். நான் ஜங்குன்னு போய் எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி நிற்பேன். கண்ணை திறந்து பார்த்து ஈன்னு இழிச்சிட்டு திரும்ப தூங்கிடுவார். நான் கேட்டேன், முழிக்கிறதே எந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்கு தான், எதுக்கு திரும்ப திரும்ப தூங்குறீங்க? என்ன இல்லை முழிச்சு பார்ப்பேன், இன்னும் இருட்டாக இருக்குது, விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேன்னாரு. அவர் 10 வருஷமாக என்னை விடியாமுஞ்சியாவே பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சார், யாருக்காகவும் நம்ம வாழக்கூடாது, அடுத்தவர்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சாலே நம்ம சுயமரியாதை தோற்று போச்சுன்னு தாங்க அர்த்தம். அடுத்தவர்களுக்காக பொம்மையாக வாழ்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்துட்டு போயிடணும். அதாங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எல்லாருமே வாழணும். ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தான். இந்த குண்டா இருக்கும். நீ வந்த உடனே எங்கள் அருணா மேடம் அவங்க ஃப்ரெண்டு தான் கேட்டாங்க, மேடம் வெயிட் லாஸ் எப்படி பண்ணீங்க? ஆம்பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த நெட்டில் டிவியில் இந்த சோசியல் மீடியாவில் 30 நாளில் லெமன் ஜூஸ் குடிங்க குறைஞ்சிரும் அப்படிம்பாங்க. பால் டாயில தவிர எல்லாத்தையும் குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிடாதீங்க, அதெல்லாம் வேணாம். ஏன்னா நான் குடித்தேன் எல்லா கருமத்தையும், தேன் லெமனு ஹாட் வாட்ரு, அம்மாடி. நான் ஆசிட்டு மட்டும் தான் மேடம் குடிக்கலை. அதையும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்தாரு. இதை குடி கரைஞ்சிரும்னாரு. நீ என்ன கரைக்க முயற்சி பண்ணுறடான்ட்டேன். எல்லாம் குடிச்சு பார்த்தா குறையலை. சரி ஃபைனா என்ன, நான் குண்டா இருக்கேன்னு எங்கள் வீட்டுக்காரர் வருத்தப்படல மேடம், பக்கத்து வீட்டுக்காரர் வருத்தப்படுறாரு. எங்கள் வீட்டுக்காரர் வண்டியை எடுக்கும் போது தான் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்ன பாய் காலையில் இவ்வளோ லோடை தூக்கிட்டு எங்கே போகிறீங்கன்னாரு. ஆத்தாடி ஆத்தோ 10 கிலோவாவது குறைச்சாகணும்னு டெய்லி வாக்கிங் போனேன் சார். 2 கிராமம் என்னமோ குறைஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சப்பாத்தி சாப்பிடு, இந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் கட் பண்ண. மேடம் சத்தியமாக சொல்கிறேன் மேடம், சோறுனா சொர்க்கத்தையே பார்ப்பேன் மேடம். நான் 3 வேளைக்கு 7 வேளை திங்கிற குடும்பம் மேடம் என் குடும்பம். ஒயிட்டெல்லாம் கட் பண்ணுன்னாங்க. எனக்கு ஒயிட்டை கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு மேடம். ஐயோ இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமா, அந்த பிரபஞ்சத்தில் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா? இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லிம்மானா நம்மளை ஏதாவது ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியாக கூப்பிடுவாங்க, அஜித் சாருக்கு நம்ம ஜோடியாக நடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இந்த உடம்பை குறைக்க ஆரம்பித்தேன் மேடம். மொட்டை மாடியில் இங்கேருங்க சமோசாவை தின்னுபிட்டீங்களா? எப்படி அவர் என்ன உங்கள் தட்டில் எடுத்துனாரா? என்னங்க தட்டை மாற்றிப்பிட்டீங்க?
அவர் நல்ல மனுஷன், எனக்கு புக்கு கொடுத்தாரு. ஆமாம் மேடம், மேடம் நம்ம வந்தோடனே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். டெய்லி காலையில் வாக்கிங் போனேன் மேடம், கொஞ்சம் கூட குறையல சார். மொட்டை மாடியில் 8 போட்டு நடந்தா நல்லா இருக்கும்னு யாரோ சொன்னாங்க. நானும் மொட்டை மாடியில் 8 போட்டு நடந்துக்கிட்டே இருக்கேன். கீழேருந்து எங்கள் மாமனார் கத்துறாரு, இருக்க பில்டிங் இறங்குது, மரியாதையாக இறங்குனாரு. ஒரு முடிவு பண்ணேன், யாருக்காகவும் நம்ம வாழவே கூடாதுடா, நமக்கு பிடிச்ச மாதிரி உணவு கட்டுப்பாடு. இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆண்கள் இருக்கீங்க, இந்த சமூக வலைதளங்கள் எவ்வளவுதான் பயன்பாடாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை தவறா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. ஆரோக்கியம் உணவே மருந்துன்னு வாழ்ந்த குடும்பங்க நம்ம குடும்பம்லாம். சாப்பிட்ற சாப்பாடு கூலை குடிச்சிட்டு காலை அடக்குனாங்க, பீஸாவை தின்னுபிட்டு கோழியை பிடிக்க முடியாம தெரியும். இந்தா போயிருச்சு, போனா போ. காலை பழைய சோறு. எனக்கு என்ன தெரியுமாங்க ஆச்சரியமா இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பழைய சோறு விற்கிறாங்க மேடம். நாம பெற்றிருக்கிறது பழைய சோத்தை கூட வாட் இஸ் சப்புன்னு அரையன் போல வரும் எனக்கெல்லாம். இந்த உணவு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ நம்ம மாற்றினமோ, அதுவும் நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸுங்கிற தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நிறைய வாங்கி கொடுக்காதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் போடும் போதே பார்த்தீங்களா அப்படி மேலே போகும், என்ன சாப்பிட்டா மேலே போயிடுவான், வேற ஒன்றும் இல்லை. அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. எது கெடுதலோ அங்கே கூட்டம் தேடி அதிகமாக போவாங்க. இந்த உணவு முறை பழக்க வழக்கத்தை மாற்றினாலே எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் பாதி நல்லாயிருவோம். அதனால் அந்த உடல் குறைக்கணும், நம்ம எப்படியாவது அழகாக இருக்கணும்னாலே நம்ம பாட்டி சாப்பிட்டது, நம்ம அம்மா சமைச்சு கொடுக்குறது, வீட்டில் கையிலேயே சமைக்கிறது, இதை சாப்பிட்டாலே வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருப்போம். எல்லாத்தையும் விட ஒன்று ஒன்றா தேடி தேடி ரசிக்கிறோம்ல, இந்த உலகம் ரசிக்கிறதுக்காகவே நம்ம படைச்சிருக்கோம். நம்ம அப்படி நினச்சிக்கோமே, இந்த உலகத்தை நம்ம தான் படைச்சோம்னு நினச்சிக்கோங்க. எது நடந்தாலும் ரசிப்புத்தன்மையோடு இருங்க. நமக்கு என்ன நடந்தாலும், தோல்வி நடந்தாலும் சரி, வெற்றி நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ரசிப்புத்தன்மையோடு இருங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நான் பயங்கரமாக சிரிப்பேன். அந்த கஷ்டமே என்னை பார்க்கும், இது என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என்ன லூசு சிரிச்சுக்கிட்டே இருக்குது, அப்போ நம்ம போயிடுவோன்னு பக்கத்து வீட்டுக்கு போயிடும். அப்போ கூட அதை நான் பக்கத்து வீட்டு தான் அனுப்புவேன், வேற எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ஸோ வாழ்க்கையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்க சொல்லலை. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் காலி பண்ணிடுவான், லூசுடான்னு. ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்வுங்கிறது ஒரு சோகம், ஒரு அழுகை, அது கிடையவே கிடையாது. அது குறிப்பாக மன அழுத்தத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. இங்கே இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் குடும்பம்ங்கிற ஒரு உறவு மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சார். நம்ம என்னதான் வெளியில் 1000 பேரை சம்பாதிச்சாலும் நீங்கள் தோத்து போனீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்கள் பக்கத்தில் உட்காந்து நான் இருக்கிறேன்னு சொல்கிற உறவு உங்கள் மனைவி மட்டும்தான் சார். அதை தாண்டிய உறவு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கோவப்பட்டு, அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரெஷர் ஆகி நம்ம என்ன சாதிக்க போகிறோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கூடையுமே டெய்லி ஒரு 15 நிமிஷம் பேசி சிரிங்க சார். அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இங்கே நிறைய நண்பர்களை வெளியில் சேகரிக்கிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், நான் ஏன் மனைவி கிட்ட சிரித்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு எங்கேயாவது ஒரு பெரிய பெரிய ஷாப்புக்கு போனால் இந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கணுங்கிறதுக்காக கஸ்டமர்கிட்ட கூட நம்ம சிரித்து பேசுவோம், முதலாளி இதை வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் வந்தோடனே மனைவி கிட்ட சிடுன்னு விழுவோம். அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாமல் வீட்டில் என்னைக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குதோ அவங்களால தான் பிஸ்னஸ்லையும் ஜெயிக்க முடியும், எங்களை மாதிரி மேடையிலையும் ஜெயிக்க முடியும். ஸோ வாழ்க்கையில் குடும்பத்துலேருந்து ஆரம்பிப்போம். வீட்டில் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள்ட்ட நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண சொல்லிக் கொடுங்க, யாருக்கும் தீங்கு பண்ணாமல் இருக்க சொல்லிக் கொடுங்க. நான் சமீபத்தில் சொன்ன விஷயத்தை மட்டும் உங்கள் கூட பகிர்ந்துட்டு நான் விடைபெறேன். அது வந்து ஒரு கேள்வி தான், அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் எல்லாரும் யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம், ஏன்னா எல்லாரும் இருக்கீங்களான்னு பார்ப்பேன், யார் இந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ நம்முடைய மாவட்ட நிர்வாகம் 10 பவுன் நகை வைக்கக்கூடிய டப்பா பரிசு தருவோம். அப்படின்னா நானே வாங்கிட்டு போவேன். ஒரே ஒரு கேள்வி தாங்க, ஒரு பெரிய பணக்காரர், ரொம்ப பெரிய பணக்காரர், ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று வாங்கினார். அந்த கார் வாங்கினதுலேருந்து ஒரு டிரைவரை கூடவே வச்சிருக்காரு. ஒரு நாள் அந்த பணக்காரருக்கு அந்த டிரைவர் 2 பேரும் வந்து பல வருஷம், அந்த கார் வாங்கினதுலேருந்து அந்த டிரைவர் இருக்கார், அந்த டிரைவர் அவங்க கூடவே இருப்பார், எங்கே போனாலும் கூடவே போவார். ஒரு நாள் அந்த டிரைவருக்கு பிறந்தநாள் வந்துச்சு. அப்போ அந்த பெரிய பணக்காரர் ஒரு ஜவுளி கடைக்கு போனார். அவர் பெரிய பணக்காரன்னா ஜவுளி கடையில் எல்லாருக்குமே தெரியும். உள்ளே இருந்து ஓடி வந்து சார் என்ன வேணும் என்ன வேணும்னார். என் டிரைவருக்கு பிறந்த நாள்ப்பா, அதான் ஒரு சட்டை எடுக்கலான்னு வந்தேன். உள்ளே இருந்து ஒருத்தர் ஓடி வந்தார், சார் இந்த சட்டை 5000, இந்த சட்டை 6000, இந்த சட்டை 7000.
இவர் கடுப்பாயிருச்சு. டிரைவர்னு தெளிவாக தான் சொல்கிறேன், போய் 1000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வாப்பா போப்பா அப்படின்னு. ஒரு மாதம் கழித்து இந்த ஓனருக்கு பிறந்தநாள் வந்துச்சு. அதே டிரைவர் அதே கடைக்கு போனார். உள்ளே இருந்தவர் கேட்டார், என்னப்பா டிரைவர் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உன் முதலாளி நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. என்ன விசேஷம்? எங்கள் முதலாளிக்கு பிறந்த நாள், சட்டை எடுக்க வந்திருக்கேன். அப்படியாப்பா, சரி 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 சத்த இரு. டிரைவர்னு தெரியும். ஒரு 1000 2000 எடுத்து போட்டாங்க. டிரைவர் கோவம் வந்துருச்சு. என்னானே முதலாளிக்குங்கிறேன், 5000க்கு எடுங்கண்ணே அப்படின்னு இருக்காரு. இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கதையில் யார் உண்மையான பணக்காரவங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல, அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் படைத்தவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள். ஸோ வாழ்க்கையில் சந்தோஷமும் அதே மாதிரி தான், சிரிப்பும் அதே மாதிரி தான். நாம் மட்டும் சிரித்தா நல்லா இருக்காது, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். எங்களுக்கெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் பார்க்குறோம். அடுத்தவர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கணுமே தவிர அடுத்தவர்கள் விழும்போது யாரும் சிரிச்சிடக்கூடாது. பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்து வரக்கூடிய சமுதாயத்திடம் ஆழமாக சொல்லிக் கொடுங்க. உன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி, பண உதவி. என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கங்க, பண உதவி பண்ணுறதுக்கு பேர்லாம் உதவி கிடையாது, அது மட்டும் உதவி கிடையாது. அடுத்தவன் கஷ்டப்படும் போது கையை பிடிச்சு மனதால் உதவி செய்வதும் மிகப்பெரிய உதவி தான். வாழ்க்கையில் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் போயிட்டோன்னு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு பயன்பெறும் வகையில் வாழணுங்கிற அந்த வாழ்க்கையை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் நிறைய புத்தக திருவிழா, நான் பேசினது கிடையாது, ஆனால் நான் போகிற புத்தக திருவிழாவில் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு போவேன், அங்கேருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு வருவேன். நான் போகிற நிறைய மேடைகளில் என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய மரியாதைக்குரிய ஈரோடு மகேஷ் அவர்கள் என்னை புத்தக திருவிழாவுக்கு நிறைய கூட்டிகிட்டு போகிறது அவர் தான். இன்னைக்கு கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டார், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் ஸ்டைலில் பேசுங்க அப்படின்னாரு. அந்த ஊக்கப்படுத்துகிற விதம் இருக்குல்ல, அதில் அவர் அடிச்சுக்க முடியாது, உடன்பிறப்பு. அதனால் சொல்ல வரோம், நிறைய இடங்களுக்கு போகிறோம், இப்போ தான் நாங்கள் கற்றுக்கிட்டு வர்றோம். அதனால பேச்சில் நிறைய குறைகள் இருக்கலாம், ஆனால் உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய முழு வேலையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எங்களுடைய பேச்சு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மறக்கவே முடியாது. இவ்வளோ அழகாக எங்களை கூப்பிட்டு இவ்வளோ அழகாக எங்களை கவனித்த எல்லாருக்கும் அருணாக்கு ஒரு பெரிய நன்றி. அருண் சார் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. தொகுப்பாளினிக்கும் ஒரு பெரிய நன்றி. நீங்கள் அந்த வார்த்தை சொன்னீங்கல்ல, அது அவர் கேட்கல, அதனால் இன்னொரு ஸோ அதனால் நான் எதுவுமே கேட்கல, அவங்களா பேசுகிறாங்க. உண்மையிலேயே வந்து நுழையும் போது வெறும் நாற்காலியாக பார்த்தேன், உட்காரும் பொழுது நாற்காலியில் இடம் இல்லாமல் சுற்றி நிற்கிற அன்பு சொந்தங்களை பார்க்குறேன். இதே ஆதரவும் இதே சந்தோஷத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே கொடுக்கணும். உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே எப்போவுமே சிரிப்பு குறையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அத்துணை கேமராமேன் சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.